ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்போட்டா செடி நம்ம ஃபார்ம் டூரில் நம்ம சப்போட்டா செடி பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து காய் விட்டுருக்கு. அதில் 2 காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காயாக இருக்குது. அதை நம்ம வச்சுருக்கோம். நிறையா காய் பூத்துருக்குங்க, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெண்டைக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணியிருக்கோம். அதில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, ஏற்கனவே அம்மா வந்து பறிச்சிட்டாங்க. அடுத்தது கத்திரிக்காய் செடி கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை செடி ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக அதை வந்து பயிர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது மிளகாய் செடி பாருங்கள் ஃபுல்லாக. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு பச்சை மிளகா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட சைடு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்காயின்னு சொல்லுவோம், அந்த பயிர் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சி. இது வந்து கோணக்காயின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோணக்காய். இது வந்து குழம்பு வச்சிங்கன்னா ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்லாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்காயாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மிளகாய் செடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். அந்த புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஒரு வேலி ஓரமாக போட்டிருக்கோம். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம விவசாயம் பூமி, விவசாய நிலம் அப்படின்னா அப்படி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நார்த்துங்கன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ஊறுகாய் போட்டால் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி காய் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குதுன்னு. பழத்தை எல்லாமே வந்து கீழே விழுவும். நிறைய காய் இருக்குங்க. எப்படியும் வந்து ஒரு 20-30 காய் இருக்கும்.